நகராட்சி அதிகாரிய நகர்மன்ற உறுப்பினர் காலில் விழ வைத்த அதிர்ச்சி சம்பவம். நகர்மன்ற தலைவர் கணவரின் வற்புறுத்தலின் பேர்ல நகர்மன்ற உறுப்பினருடைய காலில் அதிகாரி விழுந்து மன்னிப்பு கேட்டதா கூறப்படுது. அதிகாரி நகர்மன்ற உறுப்பினர் காலில் விழக்கூடிய அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இப்படி வன்கொடுமை செஞ்சிருக்காங்கன்னு மத்த கட்சியை சேர்ந்தவங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் ரோசனை பகுதியை சேர்ந்தவர் முனியப்பன். இவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவரு திண்டிவனம் நகராட்சியில இளநிலை உதவியாளரா பணியாற்றிட்டு வராரு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. அதுல நகர்மன்ற உறுப்பினரான ரம்யா ராஜா அவர்களுடைய கால்ல இந்த அதிகாரி விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி பதிவாகி இருந்தது. திண்டிவனம் 20வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினரான ரம்யா ராஜா இளநிலை உதவியாளர் முனியப்பன் கிட்ட அவங்களுடைய வார்டுல நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான ஃபைலை கேட்டதாகவும் அதுக்கு முனியப்பன் பதில் சொல்லாம இருந்ததாகவும் கூறப்படுது. இதனால கோபம் அடைஞ்ச ரம்யா ராஜா முனியப்பனை கூப்பிட்டு ஒரு மேல திட்டுனதாகவும் பட்டியலினத்தை சேர்ந்த இவரு இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நகர்மன்ற தலைவர் நிர்மலா அவர்களுடைய கணவரான நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் கிட்ட ரம்யா ராஜா தெரிவிச்சதா கூறப்படுது. அதன்படி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை சட்டவிரோதமா இவங்க பயன்படுத்தி அங்க இளநிலை உதவியாளர் முனியப்பனை வர வச்சு நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா காலில் விழ வச்சதா கூறப்படுது. இது தொடர்பா அதிகாரி முனியப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கடந்த 2021-22 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.